வணக்கம். இது அருவியின் அஞ்சரை பெட்டி. இன்றைக்கி காலையிலேயே பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. பாப்பாவும் நானும் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சாதம், கஞ்சி சாதம் இருந்தது, அதை சாப்பிட்டுட்டோம். பாப்பா கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் பாப்பா புட்டு வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே. தம்பி தான் இல்லை, ஏன்னா அவனுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது. அவன் அம்மா வீட்டில் இருக்கிறதால என் பையன், நானும் பாப்பா ஒன்று 2 பேருக்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் வாங்கின மாவு தான் வச்சு செஞ்சேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போவுமே பச்சரிசியை விட புழுங்கலரிசி மாவில் செய்கிற புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனக்குமே பச்சரிசி புட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரியும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இல்லாத மாதிரி தோணும். பட் புழுங்கலரிசியில் வீட்டில் செய்கிற புட்டு மாவும் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்குமே இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சேன். வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மூடி போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் வேகிறது. இதுதான் என்னோடய கொஞ்சம் சின்ன கிச்சன். வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். இவ்வளோதான். ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். தேங்காயும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். இது வந்து வீட்டில் செய்கிற நெய் தான், நான் கடையில் வாங்குறதில்ல. அது பசங்க சப்பாத்திக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் எடுக்கிறது தான். இந்த தடவை மட்டும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் ஹையானதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்போது புட்டு ரெடியானதும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஓரளவு வந்திருக்கு நல்லாவே. நான் ஒரு கையிலேயே செஞ்சதால் அப்படி இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா தேங்காய் எல்லாம் போட்டதும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. பட் எனக்கு ஸ்டில் வந்து எங்கள் அம்மா அது சொன்னதால் எனக்கு மைண்டில் அது பதிஞ்சிருச்சா என்னன்னு தெரில. எனக்கு வந்து இந்த பச்சரிசி மாவை விட, கொழுக்கட்டை மாவை விட வீட்டில் புழுங்கலரிசின்னு புட்டுக்குன்னு அரைக்கிற மாவில் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பாப்பாவும் நானும் ஆளுக்கு பதிவாக கொஞ்சமாக ஷேர் பண்ணி எடுத்துட்டோம். அவளுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே அழகாக கொண்டு வந்து அவள்கிட்ட கொடுத்தேன். அவளோட இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் உட்காந்து சாப்பிட்டா, சேரில். அதுக்கப்புறம் அவளும் என் கூடயே வந்துட்டான். பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் என்னோடது ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச இடமான ஒரு 4 செடி வச்சுருக்கேன் இல்லையா, அதை பார்த்துட்டு என்னோடய மொட்டை மாடியில், என்னோடய மாடியில் உள்ள தோட்டத்தை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.